நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ, சொல்லுங்க மனோ. நான் சும்மா தான் பண்ணேன். உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. நீ இப்போ எங்க இருக்க? ஆஃபீஸ்ல. ஆனா வண்டி போற சத்தம்லாம் எனக்கு கேக்குது. அது ஆஃபீஸ் ரோடு பக்கத்துல தானே இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேனே, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓகே. பாவம், என் குரலை கேட்கறதுக்காக கால் பண்ணாரா? நீங்க சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இப்போ முக்கியம். சார், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்னாச்சு? நம்ம கொஞ்சம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோமா? அதுக்கு தான் இந்த பக்கம் வர சொன்னியா? ஆமா. என்ன திடீர்னு கோவிலுக்கலாம்? அது மனோக்காக கொஞ்சம் வேண்டிக்கணும், பூஜை பண்ணணும். இந்த கோவில்னா மனோக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருந்த. வாங்க சார், நம்ம போய் கும்பிட்டுட்டு வருவோம். உங்களோட ஃப்ரெண்டு தானே, நீங்களும் அவருக்காக வேண்டிக்கோங்க. நான் அந்த அளவுக்கு கோவிலுக்கெல்லாம் போறதில்ல. எனக்கு அதுல நம்பிக்கையும் இல்லை. சரி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சாப்பிடுங்க. ஏன் அம்மு சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு வேண்டாம். அட, நான் கொடுத்ததுனால சாப்பிடலையா இல்ல அம்மா கொடுக்காதனால சாப்பிடலையா? அம்மோ, சாப்பிடு. நான் தான் ஊட்டி உன்னு எதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? வேற யாராவது ஊட்டி விட்டா உனக்கு என்னவா? எனக்கு பசிக்கவே இல்ல, அதனால தான் நான் சாப்பிடாம இருக்கேன். நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற அம்மோ. பிடிவாதம் பிடிச்ச இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போல. அத கூட நான் மன்னிச்சிட்டேன். என்னை கோவப்படுத்தாம சீக்கிரமா சாப்பிடு. ஏய், நீ அவளை கூட்டி விடு, அவ சாப்பிடுவா. ஆமா, சின்ன குழந்தை பாருங்க. எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல, அப்ப எதுக்கு என்ன கட்டாயப்படுத்துறீங்க? நீ என்ன பண்ற அம்மோ? அம்மோ, அம்மோ நில்லு. ஏய், விடு விடு, அவ சின்ன பொண்ணு தானே. குழந்தை ஒரு ரொட்டி வச்சாதான் சரியா வரும். அளவுக்கு அதிகமா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவ மேல அன்பை காட்டினீங்க. இப்போ நீங்க அவளை வேண்டிய விதத்துல கவனிக்காம இருக்கும்போது அவளால தாங்க முடியல, அவ்வளவுதான். கவனிக்க இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க எல்லாருமே நெருப்பு மேல நின்னுட்டு இருக்காங்க. இதுல அவளோட பிடிவாதம் வேற. இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும். அத நானே கிளீன் பண்ணிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சின்னதும் பெருசு ரெண்டு ஒரே மாதிரியா இருக்குங்க. எல்லாம் தலைவலி உண்டாக்குதுங்க. அட மச்சான், நான் அவ உன்னை பத்தி சொல்லல, அனுவையும் அம்முவையும் சொன்னான். இல்ல,
அவ்வளவு தலைவலியா இருந்தா எதுக்காக அவ எடுத்து வளர்த்தா? நிஜமாவே இவ அம்முவை தத்து எடுத்தாளா? இவளுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கால்ல, திரும்பவும் ஒரு பொண்ணை தத்து எடுப்பாளா? பத்மா என்னுடைய மனைவிதான், இருந்தாலும் நான் அவகிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவ பொண்ணா வளர்க்குற குழந்தை எனக்கும் குழந்தைதான். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை. நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். அம்முவை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வளர்க்கறதுக்கு ஒப்படைச்சாங்க அவளோட அப்பாவும் அம்மாவும். அப்படி என்ன சூழ்நிலை? அதையெல்லாம் தெளிவா சொல்றேன் இன்னொரு நாள். மச்சான், இந்த அம்மாவோட அப்பா அம்மா இப்ப உயிரோட இருக்காங்களா? ஆமா, இருக்காங்க. அப்போ எங்க எங்க அவங்க தங்கியிருக்காங்க? சொல்லுங்க மச்சான். அது பாலக்காடு கல்லடிக்கோடுங்கிற ஒரு கிராமத்துல. அப்படியா? பாலக்காடு கல்லடிக்கோடு அந்த கிராமமா? அவங்க பேர் என்ன? அப்பா ஸ்ரீவர்சன், அப்பா ஸ்ரீவர்ஷன், அம்மா ரேணுகா. அம்மா ரேணுகா. அவளோட அப்பா வெளிநாட்டுல இருந்தாரு, அவளோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா, அவங்க இந்த குழந்தைய தந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது இவளை பார்க்க வந்தாங்களா? நீ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதே போதும். அப்புறம் இது பத்தி அணுகிட்டையும் பத்மா கிட்டையும் கேட்க வேண்டாம். எல்லாம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில நடந்துடுச்சு. அதையெல்லாம் நம்ம மறந்துடணும். அம்மு இப்போ நம்மளோட குழந்தை மட்டும்தான். இவன் வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் வெளில சுத்தி பார்க்கணும்னு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். அப்புறம் இவன் சொல்றான் பீச்சுக்கு போலான்னு. திமிரு தானே இவனுக்கு. நான் விடலையே, திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்னமா ஆச்சு? அம்மு கூட ஒரு சின்ன சண்டை, அந்த கோவத்துல இருக்கா. நல்லா இருக்கே, சின்ன குழந்தை தானமா அவகிட்ட எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, இவருக்கு சின்ன பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான். அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவர், இல்லைன்னா புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கிறவர். எல்லாரையுமே அவர் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. பத்மா, அணுவை பத்தி தான் நீங்க சொல்றீங்கன்னு புரியுது. அணு கூட நீங்க சண்டை போட்டீங்களா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், அவ எதுவுமே சொல்லலையே. வாமா. ஏன் எல்லாரும் வாசல்லே நிக்கிறீங்க? உன்னை வரவேற்க தான் நிக்கிறோம். கலெக்டர் வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வரல. என்னாச்சு மனோ, உடம்பு சரியில்லையா? சே, அதெல்லாம் ஏதும் இல்ல. வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்த, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ண வேண்டிக்கிட்ட. நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். என் பொண்ணு ரொம்ப நல்லா நடிக்கிறா. அடியானு, இவ்வளவு தூரம் பொய் சொல்லிட்டு இருக்கியா நீ?
என்ன 2 பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான், நான் தான் சொன்னேன்ல, அனு கோவிலுக்கு தான் போனான். அதுக்கப்புறம் தான் ஆபீஸ்க்கு போனான். பத்மா எங்களை கோவில்ல வச்சு பார்க்கவே கிடையாது. நாங்களும் அவளை பார்க்கல. இல்ல, நம்ம எல்லாரும் காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ஒரு பொண்ணு மேல ஆசை வர்றது எல்லாமே நார்மல் தான். ஆமா, நம்மளும் அவங்க பின்னாடியே சுத்துவோம், கனவு காணுவோம், 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பத்தி. அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். ஆனா கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களே இல்ல வேற ஒருத்தரை விரும்புறேன்னு. சரி, இப்ப ஏன்டா இதெல்லாம் சொல்ற? என்னோட இந்த நிலைமை கூட அந்த மாதிரி தான். நான் அனுவ உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன்டா. ஆனா நீ தான் என் மனைவின்னும், நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன்னும் என்னால் அவகிட்ட சொல்ல முடியலடா. அவளோட மனசு பூரா அந்த மனோ தான் இருக்கான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வர வழியில அவ காரை நிறுத்த சொன்னாடா. மனோவுக்காக வேண்டிக்கிறதுக்கு அவ கோவிலுக்கு போனா. அடிக்கடி அவ மனோவை பத்தி என்கிட்ட பேசும்போதெல்லாம் அதை கேட்கிறப்ப எனக்குள்ள அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? நான் அவளோட புருஷன்டா. ஏன் முன்னாடி வச்சே அவ மனோவை பத்தி பேசிட்டே இருக்கா. அத என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியலடா. அதான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு அழுதுகிட்டு இருக்கேன். வருவா, கண்டிப்பா அவ என் கூட வருவா. அவ வேற எதுவும் முடிவு எடுத்தானா நான் எல்லாரையும் சாகடிச்சிருவேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு. சொல்றத கேளுடா, ரிலாக்ஸ் ஆறா. நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம்டா. இது எதையும் என்னால தாங்கவே முடியலடா. என்னோட அனு என்னை மட்டும்தான் காதலிக்கணும். அது என்னோட ஆசைடா. என்னோட பிடிவாதமே அதான், என்னோட கனவு. நீ அனுவை இந்த அளவுக்கு லவ் பண்றியாடா? சரி, அனு உனக்கு நிச்சயமா கிடைப்பாடா, நம்பிக்கையோட இரு. மருந்தெங்க? இதெல்லாம் யார் எடுத்து இங்க வச்சது? அம்மோ, அம்மோ, அம்மோ. என்னாச்சுக்கா? நீ இந்த ரூம்குள்ள வந்தியா?
வந்தேங்க்கா. நீ தான் இந்த மருந்தெல்லாம் எடுத்து இங்க மாத்தி வச்சியா? நான் இல்ல. பொய் சொல்லாத. நீ ஏதோ விளையாடும் போது இந்த மருந்தெல்லாம் எடுத்து மாத்தி வச்சிருக்க. நீ அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ. என்னை திட்டுறதுக்கு நீங்க புதுசு புதுசா காரணம் கண்டுபிடிக்கிறீங்க. நீ தானே தப்பு பண்ற. உன்னை அடிக்காததுனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ற. இனிமே நீ இந்த ரூம்குள்ள வந்து ஏதாவது பொருளை எடுத்தனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக அம்மாவை திட்டிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. உங்களை யாரும் இப்ப இங்க கூப்பிடல. நீ தேவையில்லாம எதுக்காக அம்மாவை திட்டிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே நீ அம்மாவை திட்டிக்கிட்டு. அவ தப்பு பண்ணான்னு நான் அவளை திட்டினேன். அவளை கேளுங்க, அவ சொல்லுவா. அடுத்து அவங்க பத்திரமா வச்சிருக்க பொருளை அவங்களுக்கு தெரியாம எடுத்து விளையாடுறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல. அது இவளா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும். அழாத அம்மா, சொன்னா கேளு. அந்த பாட்டில் இருக்கிறது மருந்து நினைக்கிறேன். அது நான் எடுக்கவே இல்லை. நான் பொய்யெல்லாம் சொல்லவே இல்லை. நான் அதை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் அம்மா, நீ பொய் சொல்ல மாட்டேன்னு. அவ இப்ப திட்டினது ஒன்ன மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்துதான். நீங்களாமா அந்த மருந்தை மாத்தி வச்சீங்க? ஆமா, மறைச்சு வச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கோவம் தான் அவளுக்கு. அந்த கோவத்தை பார்க்க தான் அதை எடுத்து நான் மாத்தி வச்சேன். அக்காவுக்கு என்னம்மா ஆச்சு? அக்காவுக்கு என்னம்மா பிரச்சனை? பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்க. அது என்ன நோயின்னு நாளைக்கு தெரியும். இந்த திருட்டு வேலையெல்லாம் நாளையோட முடிஞ்சிடும். ஹலோ. ஹலோ அங்கிள், நான் அனு அக்கா இல்லை, அம்மு பேசுகிறேன். அம்மு, நீயா? அக்காவுக்கு தெரியாம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். இங்கே யாருக்குமே நான் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் நான் இருக்கிறதே மறந்துட்டாங்க. நீங்களும் என்னை மறந்துட்டீங்களா? மறக்கிறதா? உன்னை எப்படி அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும் சொல்லு? எனக்கு ஞாபகம் வச்சுக்க யாருமே இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் என்னோட அம்மு. உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்குமா கிரண் அங்கிள்? பொய் சொல்லல. ஆமா, உன்னை அவ்வளோ பிடிக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீங்க பண்ணுவீங்களா? அதை ட்ரை பண்றேன். நீ விஷயத்த சொல்ல. எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும். அங்கிள், நீங்க என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு போறீங்களா? ஏன் நீங்க பேசாம இருக்கீங்க? எனக்கு அவங்க பேரு தெரியும், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும். கோபி மாமா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இப்போ திடீர்னு ஏமா உனக்கு அப்படி தோணுது? இங்க இருக்கிற யாருக்குமே நான் பிடிக்கல. என் மேல பாசமே இல்லை. எப்பவும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் இவங்களோட பொண்ணு இல்லாதனால தானே இவங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. நான் என் அப்பா அம்மாவை பார்க்கணும். எதுக்காக என்ன வேண்டான்னு சொன்னீங்கன்னு கேட்கணும். அவங்க கூட இருக்க சொன்னா அங்கேயே இருப்பேன். நீங்க என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இங்க பாருமா, நீ அழாம இரு, நான் கூட்டிட்டு போறேன். நாளைக்கு கூட்டிட்டு போறீங்களா? எப்போன்னு நானே சொல்றேன். என்ன சீக்கிரமாவே கூட்டிட்டு போங்க. சரி,
நான் சீக்கிரமாவே கூட்டிட்டு போறேன். அப்புறம் நீ வீட்ல இருக்கிற யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் அங்கிள். அம்மா அம்மா. சரிம்மா, நான் ஃபோன் வைக்கிறேன். குட் நைட். குட் நைட் அங்கிள். இந்தாங்க மனோ, சாப்பாடு ரெடி. ஆமா, குழந்தைங்க? ஆமா இல்ல, குழந்தை எங்க போனா? அனு, அம்மு, அம்மு. கோச்சுக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு சண்டை நடந்துச்சு. இங்க பாருங்க, கொஞ்ச நாளா நீங்க 2 பேரும் அவளை கவனிக்கல, பாசம் காட்டலன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இந்த சண்டை பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இவ தான். அவ சின்ன குழந்தை, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. நான் கூப்பிட்டா அவ வரமாட்டா. என்கிட்ட பிடிவாதம் காட்டுவா. கோவம் வந்துச்சுன்னா நான் அவளை அடிச்சிருவேன். அது எனக்கு கஷ்டமா இருக்கும். அவ என்கிட்ட மட்டும் கோவப்படல. ஏன் பத்மா, நீயா இப்படி பேசுற? குழந்தைங்களை சிறப்பா வளர்க்கறது எப்படிங்கிறதுல அவார்டு வாங்கின ஆளு இவ இப்படி பேசுறா. நீ போய் 4 வார்த்தை அவகிட்ட பாசமா பேசு, அவளோட கோபம் போயிடும். தூங்க போகும்போது கதை சொல்றேன், பாட்டு பாடுறேன்னு நீ அவகிட்ட சொன்னா அவ கோபம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதாம்மா அவளோட கோபம். கதை சொல்லவும் பாட்டு பாடுற மனநிலைமையில நான் இப்ப இல்லைன்னு. பசிச்சா வந்து சாப்பிடட்டும். அப்படி அவ சாப்பிடலனா எனக்கும் சாப்பாடு வேணாம். ஏய், ஷோ. குழந்தைங்களை விட பிடிவாதம் பெரியவங்களுக்கு. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். நானும் அவளை திட்டியிருக்கேன். ஆனா அவ சாப்பிடாம படுத்தா என்னால தாங்கிக்க முடியாது. நீ போய் குழந்தைய கூப்பிடுவ, அவ வரமாட்டா, நீயும் கோச்சுப்ப. அதான் நடக்க போகுது. இங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என் வீல் சேருக்கு சுத்தி நடக்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியுதா? அதுக்கு பின்னாடி எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.